சாராட்சியர் உள்ளிட்ட பணிகளுக்கான குரூப் 1 முதன்மை தேர்வு இன்று தொடங்குகிறது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் நடத்தும் தேர்வுகளில் முக்கியமானது குரூப் 1 தேர்வாகும். சாராட்சியர், காவல்துறை துணை கண்காணிப்பாளர், உதவி ஆணையர்கள் மற்றும் மாவட்ட வேலைவாய்ப்பு அலுவலர் உள்ளிட்ட 90 பணியிடங்களுக்கான முதல் நிலை தேர்வு கடந்த ஜூன் மாதம் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கானோர் எழுதிய இந்த தேர்வில் முதன்மை தேர்வு எழுதுவதற்காக 1232 ஆண்கள், 655 பெண்கள் மற்றும் ஒரு மாற்று பாலினத்தவர் தேர்வாகினர். இவர்களுக்கான முதன்மை தேர்வு இன்று முதல் 13ஆம் தேதி வரை 19 இடங்களில் நடைபெறுகிறது. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். தற்போதைய ரிசர்வ் வங்கியின் ஆளுநர் சக்தி காந்ததாசின் பதவிக்காலம் செவ்வாய்க்கிழமையுடன் முடிகிறது. சுமார் 6 ஆண்டுகள் ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக இருந்த சக்தி காந்ததாசிற்கு பதவிக்காலம் நீட்டிக்கப்படாது என தகவல் வெளியாகியிருந்தது. இந்த நிலையில் ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக தற்போதைய வருவாய்த்துறை செயலர் சஞ்சய் மல்ஹோத்ரா நியமிக்கப்பட்டுள்ளார். ராஜஸ்தான் மாநிலத்தில் 1990ஆம் ஆண்டு IAS பணியில் சேர்ந்தவர் சஞ்சய் மல்ஹோத்ரா. ரிசர்வ் வங்கியின் புதிய ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா புதன்கிழமை பொறுப்பேற்க இருக்கிறார். வரும் புதன்கிழமை முதல் 3 ஆண்டுகளுக்கு ரிசர்வ் வங்கியின் ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா பணியாற்ற இருக்கிறார். புதுச்சேரியில் புயல் பாதிப்புகளை ஆய்வு செய்த மத்திய குழுவினரிடம் தங்கள் வாழ்வாதாரம் முற்றிலும் பாதிக்கப்பட்டுள்ளதாக கூறி பெண்கள் கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். புதுச்சேரியில் பெஞ்சல் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் மத்திய குழுவினர் 2வது நாளாக ஆய்வு மேற்கொண்டனர். பொன்னுச்சாமி, பாலாஜி தலைமையிலான குழுவினர் மண்ணடிப்பட்டு தொகுதிக்குட்பட்ட கிராமங்களில் நேரில் ஆய்வு செய்தனர். சந்தை புதுக்குப்பத்தில் வெள்ளத்தால் சேதமடைந்த வீடுகளை ஆய்வு மேற்கொண்ட போது அப்பகுதி பெண்கள் தங்களுக்கு ஏற்பட்ட சிரமங்களை எடுத்துக் கூறி கண்ணீர் விட்டு கதறி அழுதனர். தொடர்ந்து தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான நமச்சிவாயம் பாதிப்புகளை மத்திய குழுவிடம் நேரடியாக விளக்கினார். அதன்பின் சுத்திக்கேணி, லிங்காரெட்டிப்பாளையம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்த மத்திய குழுவிடம் மழையால் சேதமான பயிர்களை காண்பித்து பாதிப்புகளை மக்கள் விளக்கினர். ரெயின்போ நகரில் ஆய்வு மேற்கொண்ட போது அதிகாரிகளின் வாகனங்கள் தண்ணீரில் சிக்கிக் கொண்டன. இதனிடையே மத்திய இணை செயலாளர் ராஜேஷ் குப்தா தலைமையிலான மற்றொரு குழுவினர் காலாப்பட்டு, பிள்ளைச்சாவடி ஆகிய மீனவ கிராமங்களை ஆய்வு செய்தனர். இதனைத் தொடர்ந்து மத்திய குழுவினர் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டனர். தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை மாசு கட்டுப்பாட்டு வாரியம் மிகவும் கவனமாக கையாளவில்லை என்று உயர்நீதிமன்ற மதுரை கிளை அதிருப்தி தெரிவித்துள்ளது. நெல்லை தாமிரபரணி ஆற்றில் கழிவுநீர் கலப்பதை தடுக்க உத்தரவிடக் கோரிய வழக்கு நீதிபதிகள் GR சுவாமிநாதன், புகழேந்தி ஆகியோர் முன்பு மீண்டும் விசாரணைக்கு வந்தது. அப்போது மனுதாரர் தரப்பில் தாமிரபரணி ஆற்றில் அகஸ்தியர் அருவி அருகே உள்ள வனப்பகுதி சொரிமுத்து ஐயனார் கோவில் அருகே கழிவுகள் கலப்பதாக தெரிவிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உற்பத்தியாகும் தாமிரபரணி ஆறு மலை அடிவாரத்தில் உள்ள அகஸ்தியர் அருவிலேயே மாசு அடைவதும் இது குடிநீருக்கு உகந்ததல்ல என சோதனை முடிவு அதிர்ச்சி அளிப்பதாக நீதிபதிகள் கூறினர். தாமிரபரணி ஆற்றில் மனித கழிவுகள் கலப்பது ஏன் என்று களக்காடு முண்டன்துறை புலிகள் காப்பகத்தின் இணை இயக்குநர் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பிக்க வேண்டும் என்று உத்தரவிட்டனர். தாமிரபரணி ஆற்றில் எங்கெங்கு கழிவுகள் கலக்கிறது, தடுப்பு நடவடிக்கைகள் குறித்து பதில் மனு தாக்கல் செய்ய உத்தரவிட்டு விசாரணையை ஒத்திவைத்தனர்.